வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம கும்ப ராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். கும்ப ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துல இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு என்ன வாழ்க்கையில மாற்றங்கள் இந்த மாதத்துல நடக்க போகுது. பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தீர்வுகள், அதை தான் சொல்லணும். உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள்ன்றது இந்த பிரசன்னத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த டாரட் பிரசன்னம்ன்றது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல என்ன மாதிரியாக வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதாவது உங்களுக்கு என்ன தெய்வம்னாலும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு சிவனை பிடிச்சிருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நந்தி தேவர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியாக சில பேர்லாம் கும்பராசி என்பர்கள் நந்தி தேவர்கிட்ட போய் நந்தி, அதாவது சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க கும்பராசி என்பர்கள். அந்த மாதிரியாக உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த தெய்வத்தினுடைய சக்தியினால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மே மாதம் மிக அருமையான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்கு மூலமாக பிரார்த்தனை செய்துட்டு இந்த பிரசன்னத்தை ஆருடத்தை, அதாவது இந்த டாரட் பிரசன்னத்தை நம்ம இங்க பலன் சொல்ல போறோம். இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தாங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் மீது அதிகப்படியான ஒரு பாசத்தை உடையவர்கள். அதாவது கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருமே எப்போதுமே ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் சில பேருக்கு நிறைய ஒரு நெகட்டிவ்லாம் நடந்திருக்கலாம். ஆனாலும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மே மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மே மாதத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மறைமுக எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு புறம் முதுகுல குத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நேருக்கு நேராக பேசுறவங்க வேற வேற இருந்தாலும் கூட உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாரையும் கண்டறிந்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியை எழுப்பக்கூடிய முதல் வேலை உங்க வேலையா இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. நீ புற முதுகுல, அதாவது முதுகுக்கு பின்னாடி பேசாத, நேருக்கு நேராக வந்து பேசு அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே போய் நீங்க பேசக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால மறைமுக எதிரிகள் எல்லாருமே அழியக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மே மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் கொஞ்சம் தடைபடுது. இந்த மே மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு நேரம். எங்கேயாவது நீங்க ஒரு கேட்டிருக்கிறீங்க, ஒரு கடனுக்காக கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்ல ஒரு சின்னதா ஒரு கைமாற்றம் செய்யறதுக்காக சில பேர்கிட்ட நீங்க கடன் உதவி கேட்டிருப்பீங்க, இல்லை ஒரு உதவியாவே கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல சில தடங்கல்கள் உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்கும். கேட்ட இடத்துல பண வருவாய் கிடைக்காது கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மே மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் யாருக்காவது அதாவது வழக்குகள்ல இருக்கிறீங்க, விவாகரத்து வழக்குகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வழக்குகள், பிரச்சனைகள்ல ஏதோ யாரோ செஞ்ச தவறுக்காக நீங்க சில பிரச்சனைகள்ல மாட்டிருப்பீங்க. அதுக்காக போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம், இதோ மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வழக்குகள் கூட இருக்கலாம். இந்த மாதிரியான வழக்குகளில் உங்களுக்கு இந்த மாதம் தீர்ப்பு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த தீர்ப்பு நல்ல நடுநிலைமையாக இருக்குமா, இல்லை எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாதகமான ஒரு பலனை கொடுக்குமா, தீர்ப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடுநிலைமையான ஒரு பலன்றது இந்த மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு சாதகமாக தான்
இருக்க போது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைம். கும்பராசி என்பர்கள் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அவங்களுடைய உடல்நலனில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை அதிலிருந்துலாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் தனிமையில் இருக்கிறீங்களோ, அதாவது கல்யாணமாகி ஒரு குழந்தையோட என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு துணை ஒரு தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அவர்கள் மூலமாக இடமாற்றம் செய்வதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம், இந்த மே மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தன்னந்தனிமையாக யாருடைய ஆதரவுமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த கும்பராசி என்பர்களுக்கு தான் இந்த இடமாற்றம்ன்றது அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஒரு பலவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளும் இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக ஏதோ ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்கும். அது ஆன்மீக சுற்றுலாவா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆசைக்காக நானும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த ஒரு ஆசைக்காக சில பேர்லாம் கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மே மாதத்தில் இன்னொரு இடத்துல ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்னன்னா, ஆசைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். அந்த ஆசைகள்னால தேவையில்லாத இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட. சில பேருக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த காதல் திருமணத்துல அடுத்து பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை தான் சொன்னேன், ஆசைகளும் வரும், அந்த ஆசைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகளில் பெரிய அளவு ஈடுபடாதீங்க. ஈடுபட்டீங்கன்னா அந்த திருமண முயற்சி உங்களுக்கு பெரிய அளவு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துடும். அதனால இந்த மாதம் இந்த கும்பராசி என்பர்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபடாமல் உங்களுக்கு தேவையான ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் யாராவது செய்யணும் விருப்பப்பட்டீங்க, இல்லை உங்களுடைய தொழிலில் ஏதோ ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் கும்பராசி என்பர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கு. அதனால அதுலலாம் கவனமா இருங்க. யார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணுங்க. நான் யதார்த்தமா பேசினேன், இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுன்னு பின்னாடி சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது கும்பராசி என்பர்கள். அதனால ஒரு கவனமோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த டாரட் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சில கேள்விகள் மனதில் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இது எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம எளிதாக பலனை சொல்ல முடியும். அதை கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், பெயர் மாற்றம் செய்யணும், நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதனுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.